ஹாய்ங்க. இப்போது கடையில் விற்கிற சேமியா வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? டைட்டிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, சேமியா வச்சு அரேபியன் குனாஃபா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இப்போது சேமியாவை நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா நம்ம கையாலேயேவும் நல்லா அதை பொடிச்சுக்கரலாம். ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா, பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அது குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம கையாலேயேவும் அதை சின்ன சின்னதாக நம்ம கையாலேயே நொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்போது அந்த இதை நல்லா நொறுக்குன பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அது சீக்கிரம் வேகாது அவனில். நம்ம அதனால் நல்லா நொறுக்கி வச்சுட்டு அது கூட நான் நெய் ஏற்கனவே உருக்கி வச்சுருக்கேன். அந்த நெய்யவும் நம்ம சேமியாவும் நெய்யும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம கையாலேயேவும் நல்லா பெனஞ்சி எடுத்துக்கரலாம். அந்த நெய்யும் சேமியாவும் நல்லா செட் ஆகணும். நம்ம கையாலேயே நல்லா பெனஞ்சி எடுத்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் மாதிரி அது செட் ஆகணும். செட் ஆகிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நல்லா ஒன்று போல் சேமியாவில் நெய் நல்லா படுற மாதிரி நம்ம கையால் நல்லா பெனஞ்சி எடுத்துக்கரலாம். பெனஞ்சி எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கரலாம். வீட்லேயேவும் நீங்களும் குனாஃபா ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி குனாஃபா வீட்லேயேவும் ரெடி பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது சேமியாவை நல்லா நெய்யோடு மேட்ச் ஆகிற அளவுக்கு நல்லா செட் பண்ணி வச்சுக்கரலாம். இப்போது இதுக்காக உள்ள டஃபிங் பண்ணுறதுக்காக க்ரீம் நம்ம செய்யலாம். 1 கப்பு பால் எடுத்துக்கணும். பால் எடுத்துகிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மில்க் பவுடர், அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவரும் மில்க் பவுடரும் கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். பாலில் நல்லா ஒன்று போல் கரைச்சி எடுத்துட்டு அதை அடுப்பில் வச்சு க்ரீமி பதத்துக்கு வர அளவுக்கு அதை நல்லா கிண்டி அந்த க்ரீமி பதத்துக்கு வர இறக்கிக்கலாம். சாரிங்க, நான் இப்போது அந்த க்ரீமியும் சீஸு எல்லாம் சேமியாலாம் செட் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஓடிஜிக்கு முன்னாடி வைக்கிறத காமிக்க மறந்துட்டேன் அந்த கிளிப்பை. சாரிங்க, அதை நான் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது அந்த சேமியாவை நம்ம பேக் பண்ணுற அந்த டின்னில் கீழே ஒரு லேயர் சேமியா, அதை நல்லா ஒரு லேயர் வச்சுட்டு நல்லா ஸ்பூனோ ஏதோ ஒரு மேட்ச் பண்ணுறதில் வச்சு நல்லா இறுக்கி விட்டுக்கோங்க. இறுக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த க்ரீம், அதுக்கப்புறம் சேமியா அது வச்சு நல்லா இறுக்கி நல்லா விட்டுட்டு ஓடிஜியில் வச்சு நம்ம பேக் பண்ணால் ரெடி.